முன்னாடி தான் சொல்லுவாங்க இவ்வளோ 3000 5000 டியூ ஃபீஸ் எல்லாருக்கும் சேமாக வராது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும். மேனேஜ் மூலமாக சேர்ந்தவங்களுக்கு 7000, இந்த கவுன்சிலிங் மூலமாக சேர்ந்தாங்கன்னா 3000. அது ஏன் கேள்வி கேட்க ஏன்னா 2 நாள் தான் இருக்குது. கேள்வி கேட்கறதுக்குள்ள டைம் ஆகிடுச்சு. ஹால் டிக்கெட்லான்றோம். ஹால் டிக்கெட் வாங்கியாருன்னு சொல்லிட்டு கேட்குற காசை கொடுத்துட்டு ஹால் டிக்கெட் வாங்கிடும். இது ப்ராக்டிக்கல். தியரி எக்ஸாம் போகும். தியரிக்கும் அதே மாதிரி ஒரு அமௌண்ட் போடுவாங்க, வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி டியூ வாங்குறாங்களே, நாங்கள் கேட்கல, வேறு கிளாஸ் பசங்க போனாங்க. போய் இந்த மாதிரி டியூ கேட்குறீங்களே, இதுக்கு எங்களுக்கு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னாங்க. முதல்ல கொடுக்கல, 2-3 தடவை அலைய வச்சு அப்புறம் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு ஒருத்தரும் கணக்கு சொல்லிட்டு கடைசியில் இந்த 1000 rupees எக்ஸ்ட்ரா இருக்குது, அது எதுக்கு அப்படின்னா இது டாய்லெட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு அப்படியே சொன்னாங்க. இது டாய்லெட் மெயின்டெனன்ஸுக்கு 6 months நாங்கள் 1000 rupees வாங்குகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சிலபஸ் புக் மாதிரி சிலபஸ் புக் முதல்ல கொடுத்துருவாங்க. அதுக்கு காசுலாம் வாங்கிட்டாங்க. இந்த வீக்லி ஷெடியூல் மாதிரி, அதாவது அதான் வீக்லி ஷெடியூல் மாதிரி இந்த டீச்சர்ஸ் இந்தந்த வீக்கில் இந்தந்த சிலபஸை முடிச்சிருக்கணும். அது டீச்சர்ஸ் தானே கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் கொடுக்குறாங்க? சொல்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒருத்தருக்கும் கொடுத்துருவாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒன்று கொடுங்க, நாங்கள் ஜெராக்ஸ் ஆனால் கொடுக்க முடியாது. நீங்களே சொல்லுங்கள், ஒரு 2 அட்டை உள்ள 3 பேப்பர், அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? 10 ரூபா 50 ரூபா வாங்கினாங்க. ஒரு 2 அட்டை உள்ள 3 பேப்பரு வீக்லி ஷெடியூலு எல்லாரும் வாங்கி ஆகணும். கண்டிப்பாக ஒருத்தருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 50 ரூபா. ஒரு 2 அட்டை 3 பேப்பருக்கு 5 ரூபா போகும். நீங்கள் 5 ரூபாய்க்கு நீங்கள் எங்கே போய் அடிச்சுட்டு வருவீங்க சார்? சொல்லுங்க 5 ரூபாய்க்கு நீங்கள் அடிச்சுட்டு முடியும்? பாருங்க, நாங்கள் தேவையே இல்லைன்றது. ஏன்னா சிலபஸ் புக்குன்னு முதலே கொடுத்துட்டாங்க. வீக்லி ஷெடியூல் டீச்சர்ஸ் எந்தெந்த வீக்கில் எப்போ முடிக்கணுன்றத அவங்களுக்கு கணக்குக்காக தான் வீக்லி ஷெடியூல் கொடுக்குறாங்க. அதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அதான் காசு கொடுங்கணுமே சொல்லிட்டு காசு கொடுங்கணும் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கும் ஒரு ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார். சரி, நாங்கள் சொன்ன ஒன்றே ஒன்று கொடுங்க, நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம். எதுக்கு நீங்கள் எல்லாருக்குமே கொடுத்தாங்க? ஜெராக்ஸ் 2 ரூபா ஆகுமா? ஒரு பையன் வந்தான், அதாவது செகண்ட் இயர் படிக்கிறப்போ ஒரு பையன் இயர் ட்ராப்னு சொல்லிட்டு வந்தான். கேட்டேன், ஏன் எதனால் இயர் ட்ராப்பு? சரியாக படிக்கலன்னா இல்லை நல்லா தான் படித்தேன், அட்டண்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயர் ட்ராப் பண்ணணும். எவ்வளோ அட்டண்டன்ஸ்னு கேட்டேன். 74.5 தான். அதாவது 75% அலோவ் பண்ண எக்ஸாம். அது கம்மியாக இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் 65% இருந்தால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தா அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அது அந்த பையனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு நினச்சா என்ன சொல்லுவாங்க, 0.5% எவ்வளோ நாள்? 2 நாள் 3 நாள் அட்டண்டன்ஸ் தான். அந்த 2 நாள் 3 நாள் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா. 1 இயர் போயிடுச்சாலும் அது பண்ணல. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு எப்போ 75 கம்மியாகும் அவனுக்கு இயர் ட்ராப் பண்ணி 1 இயர் ஃபீஸ் இன்னும் வாங்கலாமே. 1 இயர் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கலாம்ல. ஒருத்தர் 2 பேர் அதே மாதிரி 75ல் கம்மியாகி அந்த மாதிரி ஃபீஸ் போயிருக்கு. ஒரு வருஷமே டிசிப்ளின் எப்படி இருந்தது சார் அந்த 1 இயர் ஃபுல்லா? நீங்க அத நோட் பண்ணீங்களா? டிசிப்ளின்காக தான் அவங்க இது பண்ணிருக்கலாம். டிசிப்ளின் பத்தி நான் சொன்னா இந்த பாராவே பத்தாது. அதாவது ஸ்கூல்ல நம்ம டிசிப்ளின் ஃபாலோ பண்றது. வியாபார நிறுவனம் 2ஆ பிரிக்கப்பட்டது பச்சை சொல்லியாச்சு. அதாவது தனியார் பள்ளி கல்லூரி. ஒழுங்கினங்கிறது எப்பயில இருந்து வரணும்? 18 வயசுல வந்தா போதுமா? இல்ல மேடம், 18 வயசுக்கு கீழே என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? ஒழுங்கற்ற நடவடிக்கைகள் கீழே இருந்து தரப்படாமல் கல்லூரியில மட்டும் கொடுத்தா போதுமா? ஆக்சுவலா பார்க்க போனா நீங்க பண்றது தேவைன்னா LKG, ப்ரீகேஜில கொடுக்குற பணத்துக்கு பிள்ளைக்கு திணிச்சு